பிளான் பண்ணி தான் பாட்டி கண்மணிய தங்கிட்ட இருந்து பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கூடிய சீக்கிரமே அன்பு தெரிஞ்சுக்கணும். பாட்டிய இனி அன்பு நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தருவீங்க அன்பு உறவுகளே. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. என்னதான் அன்பு மேல கண்மணிக்கு கோவம் இருந்தாலும், எல்லார் முன்னாடியும் அன்பு அசிங்கப்பட்டு நிற்கிறத நம்ம கண்மணியால் பார்க்க முடியலை. ஜீவா அன்புவை திட்டுறதையுமே பார்த்திங்கன்னா கண்மணியால் தாங்கிக்க முடியலை. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அன்பு மேலே எந்த தப்புமே இல்லை, வேறு ஏதோ ஒரு தப்பு தான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி புரிஞ்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எதிர்த்த வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம அன்பு கண்மணி அப்படியே எலியும் பூனையுமா இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே வெறுப்பேற்றி பார்த்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அன்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாருன்னு தான் சொல்லணும். லைனில் நின்று தண்ணி எடுக்கிறது இந்த மாதிரி அதை பார்த்த கண்மணிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏழைனா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சுல, அந்த ஏழை எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அனுபவிக்கிறீங்களே, இப்போவாச்சும் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கண்மணி பைக்கில் போயிட்டுருக்கும்போது கல் தவறி நம்ம அன்பு மேலே வண்டியை விட்டு ஏற்றிடுறாங்க. இதனால் அன்பு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு கண்மணிக்கிட்ட சண்டை போடுறாங்க. கண்ணை என்ன புடதிலியாக வச்சுட்டு போகிறேன், இப்போ வேணும்னு தானே என் மேலே நீ வண்டியை விட்டு ஏற்றுற, என்னை கொல்ல பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் உங்களை நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டுதலா, ஏதோ தெரியாத்தனமாக நடந்துருச்சு, நடந்ததுக்கு சாரி, என் மேலே தான் தப்பு, கீழே கல் கிடந்ததெல்லாம் கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்பு இருந்துக்கிட்டு, இங்கே பாரு, என் உயிருக்கு எதுனாலும் ஆச்சுன்னா நீ தான் பொறுப்பு, என்னை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் நீ தெரிஞ்சிட்ருக்கிற, நீ என்ன தான் பண்ணாலும் இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், ஜீவாக்காக வந்திருக்கிறேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்மணி இருந்துக்கிட்டு பேசிட்டு கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஒரு பக்கமாக நம்ம கண்மணியோட அம்மா பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்னடி 2 பேரும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா, இவங்க 2 பேரும் இப்படி ஏதோ பகையாளி மாதிரில சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி இருந்தால் இவங்க 2 பேரும் எப்படி தான் சேர போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. தேன்மொழி இருந்துக்கிட்டு, அம்மா அவங்க போடுற சண்டைலாம் அவ்வளோ சீரியஸாலாம் கிடையாது, சும்மா அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் அன்புக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. அந்த 2 மாஸ்டர்ஸ் ரொம்பவே ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. என்ன செப், இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் கையில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது, அதனால தான் வரவங்கெல்லாம் உங்களை புகழ்ந்து பேசிட்டு போகிறாங்க, அப்படியே பார்க்குறதுக்கே கேட்குறதுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு இருந்துக்கிட்டு தன்னை இவங்க நல்லாவே நக்கல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு எதுவுமே பேசாமல் சைலண்டாக தான் இருக்கிறாங்க. உங்கள் குக்கிங் ரகசியத்தை எங்களுக்கும் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சின்னச்சாமி இருந்துக்கிட்டு சொல்ல, நலன் இருந்துக்கிட்டு, ஏன் நம்மளும் வரவங்கக்கிட்ட அடி வாங்கணுமா, சும்மா இருக்க மாட்டேறீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்பு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. அந்த டைமில் கண்மணி இருந்துக்கிட்டு நலன் சின்னச்சாமியை திட்டுறாங்க. எதுக்காக இப்படி நீங்கள் அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஏதோ தவறுதலாக நடந்துருச்சு, அதையே வச்சு அவரை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் உங்கள் வேலையை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வான் பண்ணிட்டு போகிறாங்க. சின்னச்சாமி நலனுக்கு அப்படியே கண்மணி மேலே ரொம்பவே கோவம் வருது. இந்த கண்மணிக்கு ரொம்பவே திமிரு தான், இவளுக்குமே எதனாலும் ஒரு ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நினச்சிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆர்டர் வந்திருக்குது. அதுக்காக நம்ம ஜீவா இருந்துக்கிட்டு அன்பு சமைக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம கண்மணி டவுட் கிச்சனில் யாருக்குமே தெரியாமல் சிசிடிவி வச்சுருக்குறாங்க. நம்ம ஜீவா கிட்ட கூட நம்ம கண்மணி சொல்லலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு செஞ்சிட்ருக்கிறாரு ஆர்டருக்கு தேவையான எல்லா ரெசிபீஸும். ஒன்று அன்பு ரொம்பவே பார்த்து தான் சமைச்சிட்ருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நலன் சின்னச்சாமி இருந்துக்கிட்டு எப்படினாலும் இந்த மொத்த ரெசிபியுமே நம்ம கெடுத்து விட்டுறணும், இதோட இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த அன்புக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு இந்த அன்பு வெளியே போயிடணும், ஜீவா சாரே இந்த அன்புவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக தான் யோசிக்கிறாங்க. அன்பு எங்கேயுமே போகாமல் கிச்சனுக்குள்ளேயே இருக்கிறாரு. ரொம்பவே பார்த்து சமைச்சிட்ருக்கிறாரு. எப்படினாலும் இந்த அன்பை வெளியே போக வைக்கணுமே, அப்போ தானே நம்ம நம்ம பிளானை ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னச்சாமி நலன் யோசிச்சுட்டு சின்னச்சாமி வேகமாக வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு வேகமாக
அன்புக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அன்பு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் போல், ஜீவா சார் உன்னை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அன்புக்கு போகவே மனசு வரலை. இங்கே சின்னச்சாமி இருந்துக்கிட்டு என்ன அன்பு யோசிக்கிறீங்க, ஜீவா சார் வந்து கோவப்பட போகிறாரு, எதனாலும் இம்பார்ட்டண்ட்டாக எதனாலும் சொல்ல வேண்டியதாக இருக்கும்ல, ஆர்டர் கொடுத்தவங்க கூட வேறு எதனாலும் ரெசிபியை கூட சொல்லியிருந்துருக்கலாம், இப்படி யோசிச்சா எப்படி, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இருக்கேன்ல கிச்சனில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்புமே போயிட்டு ஜீவா கிட்ட வந்து என்ன ஜீவா கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஜீவா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் அன்பு, உங்களை நான் கூப்பிடவே கிடையாது, போயிட்டு ரெசிபியை ஒழுங்காக செய்ய வேண்டிய வழியை பாருங்கள், டைம் ஆயிடுச்சு, கரெக்டான டைமுக்கு ஆர்டரை வந்து டெலிவரி பண்ணணும், இந்த விஷயத்தில் மட்டும் சொதப்புச்சுன்னா அவ்வளோதான், நம்ம ரெஸ்டாரண்ட் மேலே இருக்கிற ஒரு நல்ல பேரே போயிடும், அவங்க நம்மளுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் அடிக்கடி வந்து அவங்க வீட்டில் எதனாலும் ஒரு ஃபங்க்ஷன்னா நம்மக்கிட்ட தான் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம அன்பு பார்த்திங்கன்னா சரிங்க ஜீவா சீக்கிரமே முடிச்சிடலாம், அவ்வளோதான், முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த டைமில் நலன் சின்னச்சாமி 2 பேருமே அவங்க வேலையை வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க. நம்ம அன்புமே பார்த்திங்கன்னா எல்லாமும் பேக் பண்ணிடுறாங்க. அடுத்து எல்லாமும் வந்து டெலிவரி பண்ண போகிறதுக்கு ஜீவாவுக்கு முன்னே நடந்த விஷயம்லாம் ஞாபகம் வருது. டேஸ்ட்டு பார்க்கணும் அன்பு, நீங்கள் செஞ்சதை கொஞ்சம் கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஜீவா அப்படி கேட்கவுமே அன்போட முகமே அப்படியே வாடிடுது. இன்னொரு பக்கம் நம்ம கண்மணி அதை பார்த்துட்டு பாவம் அன்பு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அன்பு மேலே ஜீவாவுக்கு நம்பிக்கையே இல்லாத மாதிரி பண்ணுறத அன்புனால் தாங்கிக்கவே முடியலை. அவர் எவ்வளோ சூப்பரான ஒரு குக்கிங் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி நினச்சிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு தேன்மொழி போயிட்டு ரெசிபீஸை வந்து கொண்டு வராங்க. ஜீவா அதை டேஸ்ட்டு பார்த்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. சாப்பிட்டது எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு துப்பிடுறாங்க. என்ன அன்பு, என்ன உங்களுக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா, என்ன இப்படி இருக்குது, இப்போ இதை போயிட்டு அவங்கக்கிட்ட டெலிவரி பண்ணால் அவ்வளோதான், என்னோட மானமே போயிடும். என் அப்பா காலத்துலேருந்து அவங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கஸ்டமர்ஸ் இவ்வளோ புது புது ஹோட்டல் வந்தாலுமே இப்போ வரைக்குமே வந்து எங்கள் மேலே பாசத்தினாலையும் இருக்கிற நம்பிக்கையினாலையும் இங்கே தான் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. அதை போயிட்டு இப்படி வந்து கெடுத்து விட்டுட்டீங்களா, நான் மட்டும் இதை டேஸ்ட் பண்ணாமல் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருந்தேன்னா என்ன ஆயிருந்திருக்கும், அவ்வளோதான், எல்லாமும் நாசமாக போயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா ரொம்பவே கோவமாக கடுமையாக பேசுகிறாரு அன்புக்கிட்ட. அன்பு பார்த்திங்கன்னா அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. எல்லாமும் நான் நல்லா தான் வந்து பார்த்து செஞ்சேன் ஜீவா, எப்படி தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சின்னச்சாமி நலன் பார்த்திங்கன்னா அப்படியே குதூகலத்தில் இருக்கிறாங்க, அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இதை நம்ம கண்மணி வந்து நோட் பண்ணுறாங்க. என்ன கொஞ்சம் கூட வந்து வெக்கமே இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, ஆனால் மனச்சாட்சியே இல்லாமல் இந்த நலன் சின்னச்சாமி 2 பேருமே இவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. குசுன்னு அப்படி என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் கண்மணி இருக்கிறாங்க. நம்ம அன்புமே எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நான் நல்லாவே சமைப்பேன் ஜீவா, எப்படி ஆனால் இதெல்லாம் நடந்துச்சு, என்னோட கேர்லெஸ்னாலலாம் எதுவுமே நடக்கலை, ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து கேர்லெஸ்ஸாலாம் வந்து எதுவும் பண்ணலை, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி கேவலமாக எந்த ஒரு விளக்கமும் வந்து சொல்ல வேணாம், உங்களை பார்த்தாலே எனக்கு இப்போ வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுது, தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடியே நிற்காதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம அன்பு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. கண்மணி இருந்துக்கிட்டு இருங்க ஜீவா ஒரு நிமிஷம் இருங்க, நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வெளியே வந்துடும், உண்மையாகவே வந்து அன்பு மேலே தான் மிஸ்டேக்கா இல்லை இங்கே உள்ளவங்க வந்து தேவையில்லாமல் இதனாலும் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்கிறாங்க. இங்கே ஜீவா இருந்துக்கிட்டு என்ன கண்மணி, வேறு யார் என்ன பண்ண போகிறா, எல்லாம் அன்பு தான் பொறுப்பு, இல்லை அன்புக்கு அவர் முன்னே இருந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி ரொம்பவே கேர்லெஸ்ஸாக வந்து எல்லாமும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இருங்க ஜீவா அப்படின்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து கொண்டு வந்து நம்ம கண்மணி வந்து ஜீவா கிட்ட வந்து காட்டுறாங்க. இதில் எல்லாமும் உண்மையும் தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா மற்ற எல்லாருமே பார்க்குறாங்க. சின்னச்சாமி நலனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அள்ளு விடுது. விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது, சின்னச்சாமி நலன் தான் ரொம்பவே கேவலமான விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா பார்த்திங்கன்னா பயங்கர கோவத்தில் சின்னச்சாமியை வந்து அட்டிக்கிறதுக்காக வந்து கை ஓங்குறாங்க. அந்த டைமில் நம்ம கண்மணி வந்து தடுத்துறாங்க. என்னதான் இருந்தாலும் அவரோட வயசுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அவர் வயசு
வயசுக்கு ஏற்ற மாதிரி நடக்க மாட்டாரு, நம்மளும் அப்படி இருக்கக்கூடாதுல்ல ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. பாவம் ஜீவா எந்த தப்புமே செய்யாமல் அன்பு எல்லார் முன்னாடியுமே ரொம்பவே அசிங்கப்பட்டு நின்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், அன்பு கிட்ட வந்து நம்ம ஜீவா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்னச்சாமியும் நலனையும் வந்து பயங்கரமாக வந்து வெளுத்து வாங்குறாங்க. உங்களை போயிட்டு இத்தனை வருஷமாக வந்து நான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து வச்சுருந்தேன்ல, என்ன சொல்லணும், உங்களால் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டே இவ்வளோ ஒரு நஷ்டத்தில் ஓடுது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் யாருமே வந்து எனக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவங்களாவே இல்லை. இப்போவே இந்த நிமிஷமே உங்களை வந்து நான் வேலையை விட்டு தூக்குறேன். இந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சின்னச்சாமி வந்து ரொம்பவே கதறாங்க. நலனுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய கடமை இருக்குதுங்க சார். இந்த ரெஸ்டாரண்ட்டில் இத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்டேன். திடீர்னு என்னால் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சுறாங்க. கொஞ்சமாச்சும் இந்த ரெஸ்டாரண்ட்டை உங்கள் ரெஸ்டாரண்ட்டாக நினச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு தவறான விஷயத்த பண்ணியிருக்க மாட்டீங்க. அன்பை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்தணும், பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டையுமே வந்து பழி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே கெஞ்சுறாங்க, கதறாங்க. அப்புறம் கண்மணி அன்பு வந்து ஜீவா கிட்ட வந்து பேசுகிறாங்க, மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் ஜீவா வந்து மனசிறங்கி அவங்கள மன்னிச்சிடுறாங்க. அன்பு எமோஷ்னல் ஆகிட்டு கண்மணிக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ரெசிபியும் கரெக்ஷன் பண்ணி வந்து ஆர்டரை வந்து இது பண்ணிடுறாங்க, டெலிவரி பண்ணிடுறாங்க. அந்த பக்கமாக திடீர்னு வெண்ணிலாவும் பாட்டியும் வந்து ஒரு வேலையாக வராங்க. அப்போது அவங்களோட கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுது. ஜேபி ரெஸ்டாரண்ட்டை பார்க்குறாங்க. வெண்ணிலா இருந்துக்கிட்டு பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, பாட்டி ரொம்பவே பசிக்குது, பசி தாங்க முடியல, காரை சரி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும், நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிட்லாமா, இது ரொம்பவே பழமையான ஒரு ரெஸ்டாரண்ட்டு, என்னதான் சரியாக ஓடலைனாலும் இப்போ வரைக்குமே வந்து இது க்ளோஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நானுமே கேள்விப்பட்டிருக்கிறேன் வெண்ணிலா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வெண்ணிலாவுமே பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம கண்மணியை பார்க்குறாங்க. அந்த டைமில் அன்பு பார்த்திங்கன்னா இது கிச்சனில் இருக்கிறாங்க. நம்ம கண்மணியை பார்த்ததுமே வெண்ணிலாவுக்கு பாட்டிக்கு வந்து ரொம்பவே நக்கலாக இருக்குது. அப்படியே கண்மணியை வந்து ரொம்பவே கேவலமாக பார்க்குறாங்க. என்ன கண்மணி, இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன வேலை பார்த்துட்ருக்குற? ஓ, இந்த க்ளீன் பண்ணுற வேலை, இந்த இலையெல்லாம் எடுக்கிற வேலையை பார்த்துட்ருக்குறியா? தெரியும், இதுதான் உனக்கு தகுதியானது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்பவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. கண்மணி வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டுறாங்க. என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் தான் எடுக்கிறாங்க. அப்போதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு நாகரிகமே இல்லாமல் பாட்டியும் வெண்ணிலாவும் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து கண்மணியை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. கண்மணி வந்து ரொம்பவே பொறுமையாக இருக்கிறாங்க. பட் தேன்மொழிக்கு வந்து பயங்கர கோவம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பேசுவீங்களா? நீங்களாம் வயசில் பெரியவங்க தானே, ஆனால் உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறீங்க, அப்படியே வாயிலே சும்மா நங்கு நங்குன்னு குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி வந்து சொல்கிறாங்க. கண்மணி இருந்துக்கிட்டு, தேன்மொழி இப்படிலாம் பேசாத தேன்மொழி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க பேசுகிறத விட நான் ஒன்றும் கேவலமாக பேசலை கண்மணி, நீ இப்படி அவங்கள பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்தேன்னா அவங்க இன்னுமே கேவலமாக என்னன்னாலும் பேசுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பேசினா பேசிட்டு போகட்டும் தேன்மொழி, நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறோம், நாய் வந்து சம்மந்தமே இல்லாமல் குலைக்குது, அப்போது நம்ம நாயை போயிட்டு சீன்றதா, அது வாட்டில் குலைச்சிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுணும் தேன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ரொம்ப சூப்பராக வந்து பேசுகிறாங்க. உடனே பாட்டிக்கு வந்து கோவம் வந்துடுது. எவ்வளோ திமிரு இருந்தால் என்ன நீ நாயின்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நான் ஒன்றும் உங்களை சொல்லலையே, நான் வந்து சும்மா யதார்த்தமாக தான் வந்து தேன்மொழிக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உன்னை நான் எவ்வளோ பிளான் பண்ணி வந்து அன்புக்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன் பார்த்தியா, இனியே அன்பு கூட நீ சேரவே முடியாது. அன்புக்கு என்னதான் என் மேலே கோபம் இருந்தாலும் அவனுக்கு நான் பாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஆயிடாது. ஆனால் உன்னை நான் அடியோடு அன்புக்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். நான் என்ன சொன்னாலும் அன்பு அப்படியே நம்புவான். அந்தளவுக்கு அன்புக்கு என் மேலே வந்து அவ்வளோ பாசம். உன்னை கூடிய சீக்கிரமே அன்புக்கிட்ட இருந்து நிரந்தரமாக பிரிக்கிற வேலையை தான் பார்த்துட்ருக்குறேன். சீக்கிரமே அன்பு வந்து உன்னை விவாகரத்து பண்ணிவிட்டு நான் வெண்ணிலா இந்த இருக்கிறாளே எல்லா விதத்துலேயுமே அன்புக்கு பொருத்தமானவ, இவளை வந்து நான் அன்புக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பேசுகிறாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டி வந்து கண்மணியை வந்து ரொம்பவே சீண்டி பார்க்குறாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து கண்மணி பேசுகிறத தாங்கிக்க முடியாமல் பாட்டி பார்த்திங்கன்னா கண்மணியை அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க. அந்த டைமில் நம்ம அன்பு வந்து எஞ்சி கொடுக்குறாங்க. பாட்டி கையை பிடிச்சி தடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டியை வந்து அப்படியே கழுவி ஊற்றுறாங்க. இவ்வளோ கேவலமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. அன்னைக்கு நான் கண்மணி என்ன சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்காம நீங்கள் உங்களுக்காக வந்து நான் கண்மணியை வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்துனது ரொம்பவே தப்பு. ஆனால்
நீங்கள் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. உங்களுக்காக போயிட்டு என் மேலே உயிராக இருக்கிற என் கண்மணியை வந்து நான் பிரிஞ்சிருக்கிற ஒரு நிலமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து கோவத்தில் பாட்டியை அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க. பாட்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம கண்மணியுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு தான் நிற்கிறாங்க. அன்பு எடுத்த முடிவு ரொம்பவே சூப்பர். இனியாச்சும் அன்பு பாட்டியை நம்பாமல் கண்மணியோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.